ஹாய் கைஸ், திஸ் இஸ் யுவர் சேனல். வெல்கம் டு தமிழ் பான்பா. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வைலிட்டோட சாப்டர் 56 to 58 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன ஆகி பார்த்தீங்கன்னா டைவான் யூடியூப் சேனல் திறந்துருப்பா. அப்படி டைவாண்டோ வந்து ஆனு ஜாக்சன் கோயலுக்கெல்லாம் சேர்த்துட்டுருப்பா. அப்படி இல்லை கரத்தாக்கானுக்கும் நம்ம டைவானுக்கும் முட்டிக்கும். டைவான் ஃபாதர்ன்ட்டு டைவான் ஏன் இப்படி மாறினா சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண. இந்த எபிசோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா 4-5 புல்லிஸ் எல்லாம் சேர்ந்து லீயை வந்து ஒரு ஆஸ்ட்ரே மாதிரி குப்பை தொட்டி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வேணுக்குன்னு ஒருத்தன் லீயோட கையில் அடிச்சுட்டு போவான், கை சீக்கிரம் அணைச்சி வைப்பாங்க, போட்டு மாட்டிருப்பாங்க. அந்த டைம் வந்துட்டு அதில் ஒரு புள்ளியை யாரும் நகராதிங்கடா சொல்லுவாங்க. அப்போ அந்த டைம் வந்துட்டு நம்ம டைவான் ஃப்ளைங்கில் வந்து ஒரு கிக் அடிப்பா. அப்படி அடி வாங்கினு வந்துட்டு அவனுக்கே பாயிண்ட் தருவான். டைவான் சூப்பராக கிக் பண்ணி 100 பாயிண்ட்டு அப்படி சொல்லிட்டு இருப்பான். டைவான் வந்துட்டு ஏன்டா இங்கே ஸ்மோக் பண்ணக்கூடாது தெரியாதா சொல்லிட்டு அவன் தம்பு பற்ற வச்சுட்டு இருப்பான். டைவான்ட்டு லீயை பார்ப்பான். நம்ம டைவான்ட்டு லீயை கண்ணத்தோட அப்பிட்டு ஏன்டா ஸ்மோக் பண்ணக்கூடாது தெரியாதா அப்படி அவன் மண்டையை பிடிச்சி டீச்சர் இங்கே பாருங்களேன் மண்டைக்கு டை அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு இருக்காங்க கேட்டிருக்கு எங்கள் அப்பனும் டை அடிச்சுக்கான் சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறான். டீச்சர் இதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்களா சொல்லிட்டு இழுத்துட்டு கொண்டு போயிட்டு இருப்பான். அப்போ அந்த 3 புலிஸ் பேசிட்டு இருப்பாங்க. இவனும் தம் அடிக்க தாண்டா வந்தான், நம்ம டேண்ட அகத்தானாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பேசாமல் இவனை ஜூன் சாண்டை போட்டு கொடுத்துடலான்டா, அவன்கிட்ட சொன்னால் அவனை நடக்கவே விடாமல் பண்ணிடுவான்டா சொல்லிட்டு இருப்பாங்க 3 பசங்க. அந்த டைம் திரும்ப நம்ம போய் வந்துடுவான். என்னடா பேசிட்டுருக்கீங்க, உங்களை போசம் இல்லடா அவசியம் தோற்றி விட்டுருவாங்க. இந்த அவங்கள அதுவும் டைவான் தான் காட்டுவாங்க. டைவான்ட்டு எல்லாத்துக்கும் போய் டெம்ப்ளேட் தந்துருப்பான். ஒரு 300 பேர் தந்துருப்பாங்க. பட் யாரும் வந்து சேர்ந்துக்க மாட்டாங்க. நம்ம லீவ் மட்டும் தான் வந்து சேர்ந்துருப்பான். டைவான் அது கடுப்பாயிரும். ஏன்டா யாருமே வரல, ஸோ நக்கல் அடிக்கிறக்கா நீ வந்து யாசை கேட்டுப்பான் லீயை பார்த்து. அது லீவ் சொல்லுவான், நீ கூப்பிட்டு சொல்லி தானே வந்தேன் நான், இல்லை நான் வந்துக்க மாட்டேன், யாருக்கும் நான் நோ சொல்லி எனக்கு பழக்கமே கிடையாது சொல்லிட்டுப்பான் லீ. இப்போ டைவான் ஃபாதர் வந்துட்டு நம்ம டைவான் அடிப்பா. அப்படி மண்டியோட இதே மாதிரி தான் நம்ம பாபியை வந்துட்டு டைவான் அடிப்பா. அப்படி அடுத்து டைவான் ஃபாதர் சொல்லுவா. அப்படி இந்த மாதிரி லியோட பேரண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க, அவங்க பையன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே பண்ணது இல்லையாம்மா, அதேமாதிரி கிளாஸ் முடிஞ்ச பிறகு அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம்மா அவனை அப்படி நம்ம டைவான்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம லீவார் அதுக்குன்ட்டு எங்கள் அப்பா பேச்சு நான் மீற முடியாது சொல்லிட்டு இருப்பான். நம்ம டைவான் பாப்பா அப்படி நீ சரியான லூசுடா பைத்தி காசு திட்டிட்டு போயிடுவான். அவன் கிளாஸ் முடிச்சு லீவ் போவான், ஒரு நல்லா சொகுசு காரில் போவான். அப்போ அங்கேருந்து டைவான் பார்ப்பான். உண்மையாலுமே அவங்க அப்பா மண்டையும் ப்ரௌன் கலர் தான் இருக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். டைவான்ட்டு வழக்கப்போல் தான் கேம் விளையாடலாம் சொல்லி போயிட்டு இருப்பான். அந்த டைம் பைக்கில் ஒருத்தங்க வரவங்க வந்துட்டு வேகமாக வந்து கைட்ட பேட்டை வச்சு டைவான் காலையே அடிச்சிடுவாங்க. அங்கேருந்து சீனை கட் பண்ணால் அந்த 3 புலிஸ் தான் கட்டுவாங்க. இந்த 3 புலிஸும் ஒரு கேங்ஸ்டர்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பான். அந்த கேங்ஸ்டர் பேர் ஆங் சான். அவன் பேசிக்காக ஒரு பைக்கர் கேங். இப்போ அந்த ஆங் சான் தான் சொல்லுவான், நீ காசு ரெடியாக வச்சுக்கோ, என் பசங்க அவன் காலை உடச்சிட்டு வந்துடுவாங்கடா சொல்லிட்டு இருப்பான். பட் அந்த 3 புள்ளியும் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் அம்புன ஆளுன்ட்டு வேலையை முடிக்கலை, அவன் அவங்களெல்லாம் அடிச்சுட்டான் சொல்லுவான். இதை அவனா நம்பவே முடியாது, என்னடா சொல்கிறசே அவன் கேட்பான். இப்போ கட் பண்ணி கட்ட நம்ம டைவான் தான் கட்டுவாங்க. நம்ம டைவான் நின்றுட்டு இருப்பான். அந்த பைக்கானே ஷாக்காகி பார்ப்பான், என்னடா பேட்டை வச்சு அடிச்சு கூட அவன் காலுக்கு ஒன்றும் ஆகலைன்னு பார்த்துட்டு இருப்பான். டைவான் சொல்லுவான், ஏன்டா ஒலிம்பிக்கில் ஜெயிக்க வேண்டிய கால் என் காலே அடிக்க பார்த்தீங்களாடா, நாட்டுக்கே துரோகம் பண்ண பார்த்தீங்களடா சொல்லிட்டு அவங்க போட்டு ரொம்ப எடுத்துட்டு இருப்பான். அந்த பைக்காரங்க சுற்றி போட்டுருவாங்க. அவனை ஒரு 3 பைக்லேயும் அவனை சுற்றிட்டே இருப்பாங்க. நம்ம டைம் என்ன பண்ணுவான், காலை வானத்துக்கிட்ட தூக்கிட்டு போய் நச்சு ஊற்ற ஃபேஸ்லேயே அடிப்பான் பாருங்கள். அவன் ஹெல்மெட்டே செதறிடும். கையில் பேக் கிக்கு ஸ்பின்னிங் கிக்கு 3 பேர்த்தையும் பொழந்து விட்டுருவான் 3 வண்டியில் வந்தவங்களையும். இதை பற்றி ஊங் சான்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஊங் சான் சொல்லுவான், ஒன்னாலே என் ஆளுக்கெல்லாம் அடிப்பட்டு போயிட்டாங்க, நீ எச்சா காசு பே பண்ணணும், அவனை இந்த அடி மிஸ் பண்ண மாட்டேன், கவலைப்படாத, என்கிட்ட ஒருத்தர் இருக்கான், கிம் இந்த வேலையை நீ முடிச்சிருவல சொல்லுவான். அந்த கிம் யான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பையன் தான் அந்த UFC ஃபைட்டர் கிம்மு. அவன் இந்த பைக்கு கேங்கில் இருப்பான். பைக்கு அடையாளம் தெரியும், நல்லா லாங் ஹேர்லாம் வச்சுட்டு பாஸ்ட்டில் பயங்கரமாக இருந்துருவான் போல் தெரியும் கிம்மு. இப்போ லீயை தான் காட்டுவாங்க. லீன்ட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ டைவான்ட்டு ஒரு மெசேஜ் வரும், டே இனிமேல் டவுஜோ க்ளீன் பண்ணோம், சீக்கிரம் வாடான்னு சொல்லி மெசேஜ் வரும். இதெல்லாம் பார்த்தோன்னே லீ கிளம்பிடுவான். ஜாலி போகலாம் அப்படி சொல்லி கிளம்ப போகும்போது கைட்டாக லீயோட ஃபாதர் வந்துடுவார். வந்துட்டு டே எங்கடா போகிற, நீ 13 நிமிஷம் இருக்குது, ஒழுங்காக போய் படி அப்படி சொல்லுவார். இல்லைப்பா நான் ஒரு போய் பார்த்து வந்துடுறேனே சொல்லிட்டுப்பான். பட் அவங்க அப்பா என்கிட்ட என்ன சொல்லுறது, இவனை ஒரு ரிமோட் கார் மாதிரி நினச்சிட்டுக்கா. அப்படி இவனும் அதுக்கு தகுந்த மாதிரி தான். அவங்க அப்பா சொல்கிறத எதுவும் செய்ய மாட்டான், யார் என்ன கேட்டாலும் நோ சொல்லி பழக்கம் கிடையாது. போய் ஹோம் ஒர்க் பண்ண போயிடுவான். இருந்தாலும் அவங்க அப்பா சந்தேகப்பட்டு என்ன பண்ணுவான்னா டோரை லாக் பண்ணிவிட்டு வெளியே உட்காந்துருவார், பையன் எங்கேயும் போகக்கூடாதுன்னு. நெக்ஸ்ட் டே தான் காட்டுவாங்க. நெக்ஸ்ட் டே லீவ் போய் டைவானை பார்ப்பான். அவன் டைவான் திட்டிட்டு இருப்பான், ஏன்டா உங்கள் அப்பா என்ன சொன்னால் செஞ்சுருவியாடா, நீ என்ன பொம்மையாடா பைத்தி காசை திட்டிட்டு இருப்பான். அவன் புலம்பிட்டு இருப்பான், இல்லை எங்கள் அப்பான்ட்ட போய் நான் டை அடிக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா எது சொன்னால் நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், எங்கள் அப்பா டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மையாலுமே பொம்மை மாதிரி தான் நடந்துக்குவான். அவன் வந்துட்டு டைவான் ஒரு பிளான் பண்ணி காட்டுவான். டெய்லி இங்கே உங்கள் அப்பா பண்ண என்ன பண்ணுன்னு பார்த்துட்டு டைவான் ஜம்ப் பண்ணி ஒரு கிக் பண்ணுவான். 3 ஸ்பின் பண்ணி கிக் பண்ணுவான். கிக் பண்ணி ஷாக் ஆகிடுவான். நம்மளி 3 ஸ்பின் எப்படி ஸ்கைலேயே பண்ணீங்க அப்படி கேட்டுப்பான். இது பேர் தான் 1080 டிகிரி கிக்டா, இதையும் நீ நான் மாஸ்டர் பண்ணலை, பட் ஸ்டில் கொரியாலே ஒரு 5 பேர்த்த தான் பண்ண முடியும், அதில் நானும் ஒருத்தண்டா சொல்லிட்டு இருப்பான். அங்கே ஒரு பாக்ஸிங் பேக் இருக்கும், அதில் எக்ஸ் போட்டிருப்பான். எக்ஸஸோட தலை மார்க்கு
பட் இவன் தலையை தாண்டி கிக் பண்ணியிருப்பான். இதை ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கான், அதோ இன்னும் பர்ஃபெக்ட் பண்ணல டைவானு. அந்த டைம் மட்டும் லீக் கிளம்பிடுவான், மனுஷனுக்கு மாஸ்டர் எனக்கு டைம் ஆச்சு நான் டியூஷன் போகணும் சொல்லி ஓடிடுவான். டைவானே ஒழுங்காக இங்கே வாடா எல்லாம் குழந்துருவான்டா அவனை சரி கத்திட்டு இருப்பான். அதுக்குள்ளே ஓடிடுவான். பார்த்தோம்னா கிளாஸில் தான் காட்டுவாங்க. கிளாஸில் வளர்க்க போத அந்த புல்லிஸ் எல்லாம் சேர்ந்து லீ அடிச்சுட்டு இருப்பாங்க. அதே காரணத்துக்காக வேண்டா டை என்ன அடிக்க மாட்டியாடா நீ சொன்னால் அவனுக்கு எத்தனை அடி சொல்ல சொல்லி அடிச்சுட்டுப்பாங்க. அந்த டைம் கரெக்டாக நம்ம டைவான் உள்ளே வந்துடுவோம். அப்படி உள்ளே வந்துட்டு அவங்கள பார்த்து கேட்பான், ஏன்டா அவங்களுக்கு ப்ரௌன் கலர் கண்டா அவங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவங்களுக்கு என்ன பேசினே திரும்பி முடிச்சுட்டு இருப்பாங்க. கையில் லீயை கூட்டிகிட்டு போயிடுவான் டைவான். வா அன்றைக்கி உனக்கு அவுட் சைடு தான் கிளாஸ் இருக்குது சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு ஸ்டெட்டெல்லாம் போட்டு விட்டுருவான். போட்டு விட்டு சொல்லுவான், இப்போ தான்டா பார்க்க மனுஷன் மாதிரி தெரியல அப்படின்னு. டைம் விட்டு அங்கே ஓரமாக 2 பொண்ணுங்க பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம டைவானை. அவங்க வந்து கேட்பாங்க, நீங்கள் தனியாக வந்துக்கிறீங்க, நம்ம போய் ஜாலியாக போய் விளையாடலாமல் கேம் ஏதாச்சும் கேட்டுருப்பாங்க. டைவான் ஓடிக்கிட்டே சொல்லலான்னு பார்ப்பான். இந்த பார்த்தா லீ சொல்லி விட்டுட்டு இருப்பான். சரி இதாண்டா சான்ஸு அப்படின்னு சொல்லி பார்ப்பான். ஏன்னான்ட்டு லீக்கு அவங்க ஃபாதர் ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பார். அதை கூட கண்டுக்காமல் பார்த்துட்டு இருப்பான் அந்த பொண்ணுங்களை. ஸோ டைவான் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவான். கையில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பாடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அவங்க ஊர்லலாம். நம்ம ஊரில் அந்த மாதிரி கிடையாது கல்ச்சர், பட் அவங்க ஊரில் இருக்கும். அங்கே போய் ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. கையில் ஆள்கார்டு போய் கேம் விளையாடுவாங்க. கையில் ஃபோட்டோ பூத்துன்னு இருக்கும், அங்கே போய் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இந்த ஃபோட்டோ தான் டைவான் பார்த்துருப்பா அப்படி அந்த டைமு. அதே இந்த புக் பார்த்திங்கன்னா அவங்க நைனா விடாமல் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். ஒரு 300 ஃபோன் பண்ணியிருப்பான், பட் அவன் எடுத்துக்கவே மாட்டான் லீ. ஸோ ஆள்கார்டு கேம் விளையாடலாம் சொல்லிட்டு கேம் ஸ்டேஷன் போவாங்க. அங்கே போய்ட்டு டைவான் கேட்பான், அப்படியே உன்ட்டு ஒரு 500 yen இருந்தால் தாடா 2 பேர் இப்போ ஆப்போசிட் போட்டு விளையாடலாம் சொல்லுவான். அப்போ லீ கிட்ட இருக்கா. லீ என்ன சொல்லுவான்னா, என்கிட்ட கார்டு மட்டும் இருக்க டைவான், கேஷ் எதுவுமே இல்லை சொல்லுவான். சரி டைவான்ட்டு இன்றைக்கி நான் போட்டுக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் நீ தாண்டா போகணும்னு சொல்லுவான். அதுக்கு லீன்ட்டு நெக்ஸ்ட் டைம் என்ன எல்லா டைம் நானே போடுறேன், 100 தாட்டி விளையாண்டாலும் நான் உனக்கு 500 yen தருவேன் கேம் விளையாடுறதுக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போ லீ ஒரு பொண்ணு போய் பொம்மை எடுக்கிற கேம் விளையாட போயிடுவாங்க. டைவானும் இன்னொரு பொண்ணு வெளியே வந்து இந்தோக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ டைவான் கேட்பான், எனக்கு ஒரு டவுட், அதை மட்டும் கிளியர் பண்ணுறியான்னு கேட்பான். அந்த பொண்ணு என்ன உனக்கு டவுட்டு சொல்லுங்கள் சொல்லுவான். அப்போ டைவான் போய் கேட்பான், உனக்கு அவ்வளோ காசு கொடுத்தாங்க என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரக்குன்னு கேட்பான். அந்த பொண்ணு சொல்லுவோம், கண்டுபிடிச்சிட்டியா சொல்லுவாங்க. இப்போ தான் காட்டுவாங்க யாருன்னா பைக்கர் கேங் தான் சுற்றி போட்டிருப்பாங்க நம்ம டைவானை. அப்போ டைவான் சொல்லுவான், நான் மட்டும் இப்போ உங்கள் கூட வந்து அவன் பையனை விட்டுருவீங்கள, அந்த பையனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சொல்லுவாங்க. யாரை சொல்லுவான் பார்த்தா லீயை தான் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த பைக்கர் கேங் சொல்லுவான், அது என் கையில் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போது டைவான் திரும்ப கேட்பான், உனக்கு எத்தனை ரூபா தந்தாங்க சொல்லி திரும்ப கேட்பான் டைவானு. அந்த பொண்ணுன்ட்டு என் அவ்வளோ க்யூரியஸாக இருக்க சொல்லி கேட்பான். நான் ஒன்றை கேட்கல தங்கம், பின்னாடி ஒரு மாடு இருக்கான் பாரு அவனை கேட்டால் சொல்லுவாங்க. யார் அந்த மாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மு தான். இப்போ டைவானுக்கும் கிம்முக்கு தான் ஃபைட் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில்ன்ட்டு 10 வயசு டைவானுன்ட்டு ஒரு 15 வயசு ஒருத்தர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். டைவுட் ஒரு ஸ்பாரிங் மேட்ச் போடுவாங்க. அப்போ எல்லாம் கேட்பாங்க மீடியாக்காரங்களை, ஏங்க 10 வயசு பையனை போய் அவ்வளோ போய் பசங்க கூட போய் சண்டை கட்ட வைக்கிறீங்க, இது அன்ஃபேர் எல்லாம் சொல்லுவாங்களா? இல்லை, டைவானோட ஸ்கில்லே வேறு லெவலு, அவன் ஸ்பின்னிங்லேயே சரியான ஜீனியஸு. டைகுண்டோவுக்கு ஸ்பின்னிங் தான் மெயின், ஸ்பின்னிங் ப்ளஸ் லெக்கோட லென்த்து இது ரெண்டுமே டைவானுக்கு பர்ஃபெக்டாக பொருந்திருக்கு. அது கண்டிப்பாக அவன் தான் ஜெயிப்பான்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி அவன் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சப்போ ப்ரெசண்டில் காட்டுவாங்க. ப்ரெசண்ட்லன்ட்டு நம்ம டைவான் விட்டு கிம்மை போட்டு பொழந்து இருப்போம். அப்படி ஃபேஸில் கிக் பண்ணுறது, இடுப்பில் கிக் பண்ணுறது, ஸ்பின் பண்ணி கிக் பண்ணுறது, நம்ம கிம்மால் ஒன்றுமே பண்ண முடியாது டைவானை. அந்த டைம்ன்ட்டு ஓரமாக தொழிஞ்சிருந்து பார்ப்பா. யான்னு பார்த்தா நம்ம லோகன் தான். லோகன் பார்த்து பேசிகிட்டு இருப்போம். அப்படி இந்த மாதிரி ஒப்பாச்சு ஒருத்தனால் தான் முடியும், இவன் டைவுண்டோவுக்கே மார்ஷல் ஆர்ட்கே செதுக்கப்பட்டவன், இவன் காலோட வேகம், இவன் ஸ்பின்னிங் ஸ்பீடு, இவன் லெக் பவரு எல்லாமே மிருகத்தனமாக சொல்லிட்டு இருப்பான். அந்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிம்மை போட்டு பொழந்துட்டு இருப்பான் லெஃப்ட் ரைட்டுமா. இவனுக்கு எகென்ஸ்டாக ரெஸ்லர் ஜூரோக்காரன் கூட கஷ்டப்படுவான். இவனோட மெத்தட் வச்சு UFC ஃபைட்டில் கூட ஜெயிச்சிடலாம் சொல்லிட்டு இருப்பான் லோகனு. ஆனால் அப்படி சொல்லுவான். அதை கிம்மை தான் கட்டுவாங்க. கிம்மென்ட்டு அவ்வளோ அடி வாங்கி நின்றுட்டே இருப்பான், பீஸ்ட் மாதிரி நிற்பான். இவனே ஷாக் ஆகிடுவான் டைவான், என்ன எத்தனை அடி அடித்தா நிற்கிறான் இவன் மனுஷன் தானான்னு பார்த்துட்டு இருப்பான். அப்போ லோகன் கண்டுபிடிச்சிடுவான், இன்றைக்கி எனக்கு அதிர்ஷ்டமான நாள், ஒரு பீஸ்ட்டு ப்ளஸ் ஒரு டேலண்டான பசங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டேன். அதில் கிம்முக்கு வெளியேடும் ஃபுல்லாக பஞ்சிங் மூடு போயிடுவான். நம்ம டைவானே பின்னாடி தள்ளிடுவான் அவன் பஞ்சஸால். டைவானால் ஃபுல்லாக பிளாக் தான் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் ஒரு பேக் கிக் பண்ணி அங்கே எஸ்கேப் ஆயிடுவான். டைவானே கேட்பான், டே ஒழுங்காக விழுந்துடுடா, அவ்வளோ அடிடா வாங்குவேன் சொல்லி திரும்ப கிளிக் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அவன் அடங்கவே மாட்டான். அவ்வளோ அடி வாங்கினா நின்று பீஸ்ட் மாதிரி நின்றுப்பான். அப்போ வந்துட்டு நம்ம லோகன் சொல்லுவான், இவன் இந்த ஃபைட்டை வின் பண்ணுறக்கா சண்டை கட்டல, இவன் வாழ்றக்கா சண்டை கட்டுறான், அவன்கிட்ட ஒரு சர்வைவிங் இன்ஸ்டிங்க்ட் இருக்குது சொல்லிட்டு இருப்பான். கையில் அவனோட ஃப்ளாஷ்பேக் தான் கட்டுவாங்க, கிம்மோட ஃப்ளாஷ்பேக். கிம்மு சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுருப்பான், அவனுக்கு பேன்னு யாருமே இல்லை. ஒரு லஞ்ச் டைம் கூட வேலை செஞ்சுருப்பான். கழிச்சு ஒரு வீட்டில்ன்ட்டு அவன் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருப்பாங்க. அது யார் வீடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பைக்கர் கேங்கோட லீடர் வீட்டில் தான். இந்த மேட்ச் மட்டும் அவன் தோத்தானா அவன் வீட்டை தோற்றிடுவாங்க. ஸோ ஆனால் எப்படியாச்சும் சர்வே ஆகணும், சரி அதுக்காக போராடி சண்டை கட்டிகிட்டு இருப்பான் நம்ம கிம்மு. லீயை தான் காட்டுவாங்க. லீயை வந்து இந்த பைக்கர் கேங் வந்து கேட்ச் அடிச்சிடுவாங்க. டைவான் பார்ப்பான், அப்படியே லீயை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, இந்த மூவ் தான் யூஸ் பண்ணணும் சொல்லி 1800 டிகிரி கிக் பண்ணலாம் சொல்லி ரெடி ஆயிடுவான்.
அவன் கிக் பண்ணும்போது அவன் தான் பர்ஃபெக்ட் பண்ணல அந்த கிக்கை. ஸோ அவன் தலைக்கு மேலே கிக் பண்ணிடுவான். இந்த கிம் இதாக சான்ஸ் விட்டு அவனை அப்படியே டேக்கிள் பண்ணிவிட்டு அவனை கீழே போட்டு உட்காந்து அவன் மேலே ஃபுல்லாக அவ்வளோதான் டேக்கிள் பண்ணாலே கேம் பாதிலாம் முடிஞ்சிருமே. ஸோ ஃபுல் பஞ்சஸாக இறக்க காமிச்சிருவான் நம்ம டைவான் மேலே. அங்கேருந்து சீனை கட் பண்ணால் நம்ம டைவான் தான் கட்டுவாங்க. அவன் ஃபுல்லாக அடி வாங்கி நடக்க முடியாமல் நடந்துட்டு இருப்பான். லீயை காப்பாற்றணும் சரி போயிட்டுருப்பான். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிம் நாக் அவுட் ஆகி படுத்திருப்பான். நம்ம லோகன்ட்டு கிம்மை கூட்டிகிட்டு போயிடுவான். என் கூட 1 வருஷம் ட்ரைனிங் இது, உனக்கு தோக்கடிச்ச டைவானை உன்னை ஈஸியாக தோக்கடிக்க வைக்கிறேன், நீ சாதாரண இரும்பு, உனக்கு 1 வருஷத்தில் பயங்கரமான கத்தியாக நான் மாற்றி காட்டுறேன் சொல்லிட்டு நம்ம லோகனை வந்து நம்ம கிம்மை கூட்டிகிட்டு போயிடுவோம். அப்போ நம்ம டைவானை அப்படியே லீயை காப்பாற்றணும் சொல்லிட்டு நொண்டி போயிடுவான், கண்டுபிடிச்சி போயிடுவான். கரவத்தை வந்து பார்த்தா நம்ம லீ 1080 டிகிரி பின்னிங் கிக்கை நம்ம டைவான் மாதிரி பண்ணுவான். டைவானை போய் ஷாக்காகி பார்ப்பான். பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த கிக்கு. டைவானை கூட இது மாஸ்டர் பண்ணலை, லீ வந்து இதை மாஸ்டர் பண்ணியிருப்பான். லீ கேட்பான் இங்கே என் மாஸ்டர்ஸு கத்தி கேட்பான். டைவான் பார்த்தோம் ஓடி வந்துடுவான். லீ மாஸ்டர் உங்களுக்கு ஒன்று 4 இயர்ஸு கட்டி பிடிப்பான். நம்ம லீவுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு பொறாமையே வரும். டைவுடோனாலே டைவான் தான், அவங்க தான் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கும், அவன் தான் ஜீனியஸ் இதில் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அந்த ஜீனியஸே பொறாமப்படுற மாதிரி லீன்ட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பான். அதை நம்ம டைவானுக்கு பொறாம வெறுப்பு எல்லா டைமில் வந்துடும். கையில் லீயை பார்த்து கேட்பான், டே அந்த போடா அப்படின்னு சொல்லுவான். இதை பார்த்தோம் லீயே ஷாக் ஆகிடுவான். அந்த டைம் கொஞ்சம் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிட்டான் நம்ம டைவான். இதுமாதிரி தான் கைஸ் நமக்கு தெரியும் எப்படி டைவானுக்கும் லீக்கும் சண்டை வந்துச்சா, எப்படி பிரிஞ்சாங்க, எப்படி இவன் மாறினாலாம் இன்னும் காட்டுவாங்க. ஜஸ்ட் கிம்மோட ஸ்டோரியெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த எபிசோடில். ஓகே, see you on another video. Until then, bye.